வெல்கம் டு ஷோடஷே ஆஸ்ட்ரோ. செப்டம்பர் மாத ராசி பலன்கள் செப்டம்பர் 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மந்தோட பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது, அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது, குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு, சுக்கிரன் வந்து கடக ராசியில, சூரியன் கேது புதன் 3 கிரகங்களும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இருக்காங்க, செவ்வாய் கன்னி ராசியில, ராகு கும்பத்துல, மீனத்துல சனி பகவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸ் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ். அதே மாதிரி டிரான்சிட் கிரக பெயர்ச்சி பார்க்கும்போது இந்த மாதம் 13ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். 14ஆம் தேதி சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுவார். 15ஆம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். அதே சமயம் கம்பஸ்ட், அதாவது அஸ்தங்கத தோஷம், சூரியனுக்கு அருகில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரகம் வந்தாலும் கம்பஸ்ட் ஆகும். இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து கம்பஸ்ட் ஆகுறாரு. செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் வந்து அஸ்தங்கத தோஷம் அடைவார். அதே சமயம் செப்டம்பர் 20ஆம் தேதி அஸ்தங்கத தோஷத்திலிருந்து புதன் நிவர்த்தி ஆவார். ஒரு 13 நாள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பஸ்ட் ஆயிருப்பார் புதன் இந்த மந்த். அதே சமயம் ஒரு மேஜர் ஈவென்ட்னு பாத்தீங்கன்னா இந்த மந்த் கிரகணம் 2 கிரகணமே வருது இந்த மந்த். அதாவது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். இதுல சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, பட் ஆனா சந்திர கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு. பொதுவா வந்து சந்திர கிரகணம் எந்த இடத்துல நிகழ்தோ அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ன்றது இருக்கும். பட் ஆனா சூரிய கிரகணம் அப்படி கிடையாது. ஆல் ஓவர் வேர்ல்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும் சூரிய கிரகணத்துக்கு மட்டும். இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ரெண்டுமே வருது. பட் ஆனா சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, சந்திர கிரகணம் மட்டும்தான் இந்தியாவில் தெரியும். அதாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி நைட் 8:58க்கு ஆரம்பிக்குது. செப்டம்பர் 8ஆம் தேதி விடிகாலையில, அதாவது 7ஆம் தேதி நைட் 8ஆம் தேதி விடிகாலையில 2:25 வரையும் இருக்கு. 2:25 AM வரையும் சந்திர கிரகணம்ன்றது இருக்கு. அதே சமயம் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியலன்னாலும் அந்த எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும் உலகம் பூராவே. செப்டம்பர் 21ஆம் தேதி 10:59 மணிக்கு ஆரம்பிக்குது இந்தியன் டைம் படி, நைட் 10:59க்கு. செப்டம்பர் 22ஆம் தேதி விடிகாலையில 3:23 வரையும் இருக்கு. அதாவது 21 செப்டம்பர் 10:59 PM டு 22 செப்டம்பர் 3:23 AM. இது வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய டைம். பட் ஆனா இது இந்தியாவில் தெரியாது, பட் ஆனா இம்பாக்ட்ன்றது இருக்கும் கண்டிப்பா ஓவராலா பார்க்கும்போது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்தோட பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் அண்ட் மேஜர் சேஞ்சஸ். இது ஒரு ராசியினருக்கும் என்னென்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். இப்போ வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ள போகலாம். மீன ராசி செப்டம்பர் 2025. செப்டம்பர் மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த் பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துல பலமா இருக்காரு. சூரியன் கேது புதன் 6th ஹவுஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. குரு பலமும் நல்லா இருக்கு 4ஆம் வீட்டுல. சனி செவ்வாய் ராகு இந்த 3 கிரகங்கள் தான் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஜென்ம சனி அப்படின்றது நடக்குது. பிகினிங் ஆஃப் தி மந்த் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான டைம்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு. பட் ஆனா கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். செவ்வாயுடைய பார்வை ஜென்ம ராசியில இருக்கிறதால கொஞ்சம் கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 7.5 சனி நடக்குது. ஜென்ம ராசிலேயே சனி பகவான் இருக்காரு. கூடவே செவ்வாயும் சனி பகவானையும் உங்க ஜென்ம ராசியும் பார்ப்பாரு. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது பிகினிங் ஆஃப் தி மந்த் மீன ராசிக்காரங்க. ஹெல்த் வைஸும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய ஹெல்த்லயும் சரி, லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்லயும் சரி, அதாவது உங்களுடைய கணவன் இல்லைன்னா மனைவியுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 7ஆம் வீடு கொஞ்சம் பலகீனமா இருக்கிறதால. அதே சமயம் செப்டம்பர் 7ஆம் தேதி 2 மேஜர் ஈவெண்ட்ஸ்ன்றது நடக்குது. புதனுடைய அஸ்தங்கத தோஷம், சந்திர கிரகணம். இந்த 2 ஈவெண்ட்டுமே மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் தான். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. புதன் வந்து 4ஆம் வீட்டதிபதி, 7ஆம் வீட்டதிபதி. 6ஆம் வீட்டுல அஸ்தங்கத தோஷம் அடைவார். சூரியனோட கேதுவோட சேர்ந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம 12ஆம் வீட்டுல சந்திர கிரகணம் நடைபெறுது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகரிக்கலாம். ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ்ன்றது உருவாகலாம். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது நல்லது. தூக்கமின்மையால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது மேஜர் டிசிஷன் எடுக்க வேண்டியிருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்றது நல்லது. அப்படி இல்லைன்னா தள்ளி போடுறது நல்லது. இந்த செப்டம்பர் மந்த் ஒரு ஆவரேஜான ஒரு மந்த் தான். வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சுவாச பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம் புதன் அஸ்தங்கதம் அடையிறதால. ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மீன ராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதம். அது மட்டும் இல்லாம செவ்வாய் 13ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அதாவது 7ஆம் வீட்டுல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவார். செவ்வாய்க்கு இது ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. ஒரு பணப்புழக்கம் அப்படின்றது கொஞ்சம் குறையலாம் 13ஆம் தேதிக்கு மேல. பேச்சுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. யாரு கூடயும் ஹார்ஷா மட்டும் பேசிடாதீங்க. பேச்சால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகனத்துல போகும்போதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அஷ்டமஸ்தானம் பலகீனம் அடைகிறதால சின்ன இன்ஜூரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. 13ஆம் தேதிக்கு மேல 14ஆம் தேதி சுக்கிர பகவானும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து 6ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது வந்து சுக்கிரனுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். குறிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபேமிலிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 14th மேல
மற்ற பிளானட்ஸ் அதாவது புதன் வந்து 15ஆம் தேதியும் சூரிய பகவான் 17ஆம் தேதியும் சப்தமஸ்தானத்துக்கு மாறுவாங்க. இதுவும் வந்து ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் தான் சூரியனுக்கும் புதனுக்கும். பிசினஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லீகல் இஷ்யூஸ்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலையில இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் 21ஆம் தேதி நடக்குது. இந்த டைம் பீரியட்ல அரசியல்ல இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். கெரியர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட். சப்தமஸ்தானத்துல உங்களுக்கு சூரிய கிரகணம் நடக்குது. இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்துல நெகட்டிவ் ரிசல்ட் அதிகமா பார்க்கக்கூடிய ராசியில மீன ராசியும் ஒண்ணு. இந்த மந்த் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்க ஓவராலாவே பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, ஃபினான்ஷியலாவும் சரி, ஓவராலா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எல்லா விஷயங்களையும். சப்தமஸ்தானம் பலகீனம் அடையும் 17th மேல. ஒரு மணி ஷார்டேஜ் தெரியும் இந்த டைம் பீரியட்ல. சூரியன் வந்து 6ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு மாறுவாரு. சனி பகவானையும் பார்ப்பாரு, சனி வந்து சூரியனையும் பார்ப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கும் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும். மணி ஷார்டேஜ் அப்படின்றது தெரியும். கடன் வாங்கல் கொடுக்கலையும் பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதம் ஜாப்ல இருக்கிறவங்க ஜாப் சேஞ்ச் பண்ற ஐடியா இருந்ததுன்னா இப்போதைக்கு பண்ண வேணாம். இருக்கிற ஜாப்லயே கண்டினியூ பண்றது நல்லது. பிசினஸ்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான பிசினஸ் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. சூரியன் வந்து பலகீனம் அடைகிறாரு 17th மேல. ஓவராலா மீன ராசிக்காரங்களுக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு நார்மலான ஒரு டைமா இருந்தாலும் ஒரு 7ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். அதுலயும் குறிப்பா 13ஆம் தேதி 14ஆம் தேதிக்கு மேல இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மந்த் எண்டு வரையுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. எல்லா விஷயங்களையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஒரு ஆவரேஜ் மந்த்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2025. இதுவரையும் நீங்க செப்டம்பர் மாதத்திற்கான கோச்சார பலன்களை பார்த்திருப்பீங்க. இந்த கோச்சார பலன்கள் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான 30 நாட்களுக்கான பலன்கள் மட்டும்தான். ஒரு மாத பலன் மட்டும்தான். இந்த கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். கோச்சாரம் அப்படின்றது வெறும் 20% மட்டும்தான் வேலை செய்யும். உங்களுக்கு மீதம் இருக்கிற 80% உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சு ஜெனரேட் பண்ணக்கூடிய உங்களுடைய சார்ட், பர்த் சார்ட். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அது கூட கோச்சாரத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்றது கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த கோச்சாரத்தை நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சுயஜாதகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுலயும் குறிப்பா உங்களுடைய சுயஜாதகத்திலையும் டிவிஷனல் சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்டுக்கும் ஒரு டிவிஷனல் சார்ட் அப்படின்றது வேதிக் அஸ்ட்ராலஜில இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கெரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா தசாம்சம், ஃபைனான்ஸுக்கு ஹோரா, மேரேஜுக்கு நவாம்சம், சில்ட்ரன்ஸுக்கு சப்தாம்சம், எஜுகேஷனுக்கு சித்தாம்சம். இது மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கும் ஒரு டிவிஷனல் சார்ட்ன்றது இருக்கு. நம்ம டிவிஷனல் சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை இன்னும் டீடைல்டா நம்ம அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதனால கோச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டிங்கும் நம்ம பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவை போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.